சத்குருவே சரணம். எப்படி கையெழுத்து போட்டால் தலையெழுத்து மாறும்? கையெழுத்துங்கிறது சாதாரண விஷயம் இல்லைங்க. நீங்கள் நிறைய கையெழுத்து போடுறவங்க பாருங்கள், உயர்ந்த பதவியில் இருப்பாங்க. ஒரு டெப்டி தாசில்தாராக இருப்பாங்க, தாசில்தாராக இருப்பாங்க, கலெக்டராக இருப்பாங்க, ஒரு அட்மினில் மேனேஜராக இருப்பாங்க, புரியுதுங்களா? ஒரு நிர்வாகியாக இருப்பாங்க. ஒரு நாளைக்கு 100, 200, 500 கையெழுத்து போடுவாங்க. இந்த கையெழுத்து என்பது அவர்களுடைய வாழ்க்கையின் தரத்தை உயர்த்தக்கூடாது. எவ்வளவு கையெழுத்து போடுறாங்களோ அந்த அளவுக்கு அவருக்கு வருமானமும் இருக்கும், புகழும் இருக்கும், செல்வாக்கும் இருக்கும். கையெழுத்து என்பது ஒருவருடைய தலையெழுத்தை மாற்றக்கூடிய விஷயம். அப்போது ஒரு சாதாரணமானவர் ஒருத்தர் அவங்க இந்த உயர்ந்த நிலைக்கு போகிறதுக்கு என்ன செய்யணும்? நீங்கள் தினமும் கையெழுத்து போடுங்க. கையெழுத்து போடும் பொழுது அந்த முடிக்கும் பொழுது அந்த முடிக்கிற அந்த குறி மேல் நோக்கி இருக்கணும், கீழ் நோக்கி இருக்கக்கூடாது. அந்த மேல் நோக்கி வச்சு ஒரு முற்றுப்புள்ளி ஒன்று வைங்க. நீங்கள் அதை மாதிரி கையெழுத்தை மேல் நோக்கி போடுங்க. உங்கள் வாழ்க்கையில் பாருங்கள், உயர்ந்த நிலைக்கு போவீங்க. தினந்தோறும் 48 தடவை கையெழுத்து போடுங்க. கையெழுத்து போட போட அந்த வைப்ரேஷன் என்ன பண்ணும்? ஒரு கிளர்க்காக இருக்கிறவர் அடுத்து செக்ஷன் ஆஃபீஸராக போவார். ஒரு நாளைக்கு 100, 200 கையெழுத்து போடுவார். அடுத்து டெப்டி தாசில்தார் ஆவார், 1000 கையெழுத்து போடுவார். ஆக கையெழுத்து போட 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 உங்களுடைய பதவி உயரும், வாழ்க்கையின் தரம் உயரும், சம்பளமும் உயரும், புகழும் கிடைக்கும். ஆக கையெழுத்துக்கும் உங்களுடைய புகழுக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு அப்படின்னு எண்கணித மேதை ஷீரோ சொல்கிறார். கையெழுத்து சாமானியமாக நினச்சிடாதீங்க. ஒவ்வொரு கையெழுத்தும் மிகப்பெரிய உன்னதமான ஒரு பொக்கிஷம். மிகப்பெரிய ஒரு அதிகாரிகள், மிகப்பெரியவர்கள்லாம் ஒரு கையெழுத்துக்காக நிறைய பேர் காத்துக்கிட்டு நிற்பாங்க. அந்த கையெழுத்துக்கு அவ்வளோ பெரிய சக்தி உண்டு. அப்போது உங்கள் கையெழுத்தை அவ்வளோ பெரிய சக்தியாக மாற்றுவதற்கு நாம் செய்கின்ற ஒரு பயிற்சி, புரியுதுங்களா? ஒரு பயிற்சி தான் இந்த தினமும் கையெழுத்து போடுறது. ஒரு பெரிய ஒயிட் நோட் வாங்கிட்டு தினமும் உங்களுடைய பெயரை க்ரீன் கலர் இங்கில் கையெழுத்து போடுங்க. கையெழுத்து போட்டு உங்கள் வீட்டிலே பத்திரமா வச்சுங்க. இப்படி 48 நாட்கள் தினந்தோறும் அந்த பச்சை கலரில் எழுதுங்க. பச்சை கலர் வெளியில் போகக்கூடாது, ஏன்னா அது கெசட்டர் போடுற கையெழுத்து. அதனால் நம்ம வீட்டுக்குள்ளேயே கையெழுத்து போட்டு வீட்டிலேயே பத்திரமா வச்சுருங்க. இப்படி கையெழுத்து போட 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 அந்த வைப்ரேஷன் என்ன பண்ணும்? நீங்கள் பதவி உயர்வு வருவதற்கு ஒரு மறைமுக காரணமாகும். பதவி உயர்வு வந்தால் நிறைய பேருக்கு நீங்கள் கையெழுத்து போடுவீங்க. இது தனியார் நிறுவனமாக இருக்கலாம், அரசாங்கமாக இருக்கலாம், ஒரு தொழில் நிறுவனமாக கூட இருக்கலாம். அதை பற்றி கவலை இல்லை. உங்கள் கையெழுத்துக்கு மிகப்பெரிய வேல்யூ உண்டு. அந்த வேல்யூவை உங்களுடைய கையெழுத்து மாற்றும், உங்கள் தலையெழுத்தை மாற்றும். செய்து பாருங்கள், வெற்றி கிடைக்கும். ஒரு தடவை உங்களுடைய பெயர், உங்களுடைய கையெழுத்து, உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சு ஒரு தடவை செக் பண்ணிடுங்க. சரிங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.